அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கடலூர் மாவட்டம் பண்டூட்டியில் பலா மதிப்பு கூட்டுதலுக்கான மையம் முக்கணிகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கும் பலாவின் நிறைவான ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் செறிந்துள்ளன. பலாவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதற்கென பண்டூட்டியில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி தரத்து தயாரித்து விற்பனை செய்திட ஏதுவாக பலா மதிப்பு கூட்டுதலுக்கான மையம் 16 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசிலிருந்து செயல்படுத்தப்படும். பெரம்பலூர் மாவட்ட சிறுதானியங்களுக்கான தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம் சிறுதானியங்கள் பயிரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இங்கு சிறுதானியங்கள் மக்காச்சோளம் மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விவசாயிகள் சுய உதவி குழுக்கள் உழவர் ஆர்வலர் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை புதுப்பித்தல். தமிழ்நாட்டில் 2023-24 ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்புகளை புதுப்பிக்க 47 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024-25 ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதால் அவற்றின் தேவை ஏற்றுமதி அளவு ஆகியன அதிகரிக்கும். ஏற்கனவே நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்தத்துவமான 25 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற கடந்த 3 ஆண்டுகள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 ஆண்டில் சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனாம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, உரிகம்புலி, கோணகிரி மிதி பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் கண்மலி செங்காந்தல் விதை கரூர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்படும். அப்பிடா பயிற்சி பெற்ற விவசாயிகளை ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளிங்க மா, தென்னை, சிறுதானியங்கள், முருங்கை, மஞ்சள், சின்ன வெங்காயம், வெள்ளரி ஆகியவற்றை பயிரிடும் அப்பிடா பயிற்சி பெற்ற 100 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களை 100க்கு 100 ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதற்கான உரிய சான்றிதழை பெற்றுத்தரும் பொருட்டு ஒரு நபருக்கு 15,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருட்களின் விற்பனையை இணையவழி வர்த்தக தளங்களுடன் இணைத்தல். புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிட இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் வாயிலாக உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்குமான இணைப்பினை ஏற்படுத்தி விளைபொருட்களை விற்பனை செய்ய உகந்த சூழல் உருவாக்கப்படும். இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருவாயும் தரமான பொருட்கள் நுகர்வோருக்கு நியாயமான விலையும் கிடைக்க வழி செய்யப்படும். வேளாண் வர்த்தக மேம்பாட்டிற்கான முனைப்புகள். விளைவித்த விவசாயியை விளைவிக்கும் நிலையினை உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வர்த்தகம் மேம்பட விவசாயிகளின் விளைபொருட்கள் இருப்பையும் வர்த்தகர்களின் தேவையும் இணைத்து சமூக வலைதள குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுடன் இணைக்கப்படும். அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி வழிமுறைகள் போன்றவை குறித்து ஒவ்வொரு வட்டாரத்திலும் 2 கிராமங்கள் வீதம் மாதம் ஒன்றுக்கு 770 தீவிர விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பண்ணை வழி வர்த்தகத்தை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் உள்ள 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாம் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8300 மெட்ரிக் டன் வேளாண் பொருட்கள் விவசாயிகளின் விளைநிலங்களிலேயே வணிகம் செய்யப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் பண்ணை வழி வர்த்தகம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்களுக்கு சிறந்த விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும்.
விவசாயிகளுக்கு பொருளீட்டு கடன் வரம்பினை உயர்த்துதல். அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்து காரணமாக ஏற்படும் விலை வீழ்ச்சியை தவிர்க்க விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பொருட்கள் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் பெறுகின்றனர். இவ்வாறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பொருளீட்டு கடன் வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம், மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறை 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டில் கூடுதலாக 100 சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெறப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பணம் பெற வழிவகை செய்யப்படும். புத்தாக்க நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் ஊக்குவித்தல். வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களை கண்டறிந்து அவற்றின் நோக்கம், செயல்பாடு, வணிக திட்டத்தினை ஆய்வு செய்து தகுதியுள்ள புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் கண்காட்சிகள். 2023-24 ஆண்டில் சென்னையிலும் திருச்சியிலும் நடத்தப்பட்ட வேளாண் கண்காட்சிகளுக்கு விவசாயிகள் பொதுமக்களிடையே கிடைத்த பெரும் வரவேற்பினை தொடர்ந்து 2024-25 ஆண்டிலும் 3 இடங்களில் வேளாண் கண்காட்சி நடத்தப்படும். இதற்கென 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை. விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை இனி விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும். விதை சான்று மற்றும் உயிர்ம சான்றுகளின் துறையினால் ஒருங்கிணைந்த விதை சான்று மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகம் கரூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அமைக்கவும். விதை மரபணு தூய்மையை உறுதி செய்வதற்காக தானியங்கி 3ஆம் தலைமுறை DNA மார்க்கர் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகத்தை கோயம்புத்தூரிலும் அமைக்கவும். தமிழ்நாட்டு உயிர்ம சான்றளிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு உயிர்ம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிடவும். தருமபுரி, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய 6 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு நேபல் தரச்சான்று பெற்றிடவும். உயிர்மை விளைபொருட்களில் இருக்கும் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்துக்கு முழு மானியம் வழங்கவும். 2024-25 ஆண்டில் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர முன்னணி விதை நிறுவனங்களின் விதைகள் மாற்றுப் பயிர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டாங்களில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள், நடவு பொருட்கள் தரம், அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சாற்றத்தின்படி உறுதி செய்யப்படும். அதிக விளைச்சல் தரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு, விதை ஆய்வு, விதை பரிசோதனை போன்ற நடவடிக்கை விதை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை. பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275